Hi students, இன்னைக்கு நம்ம class 12 business mathsல fourth chapter differential equationsல exercise 4.2ல first sum பார்ப்போம் இந்த வீடியோல. solve dy by dx is equal to a e power minus y னு கொடுத்திருக்காங்க. இதுல ரெண்டு subdivisions இருக்கு. இது பாத்தீங்கன்னா நம்ம variable and separable methodல solve பண்ணனும். ஏனா x இருக்கு y இருக்குங்க. ஸோ அதனால் நம்ம வேரியபிள் அண்ட் செப்பரபிள் மெத்தடில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்டகிரேட் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இது இப்போது ஃபஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டிங் வேரியபிள்ஸ், அதாவது எக்ஸெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடணும், ஒய்யெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடணும், டிஒய்யோட சேர்த்து. ஓகேவா? இப்போ டிஒய் பை டிஎக்ஸ், டிஒய் இருக்கா? அப்போது டிஒய் இங்கே e பவர் மைனஸ் ஒய்யை நான் இங்கே கொண்டு வந்துடுறேன் இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸை அங்கே கொண்டு போயிடுறேன் ஏ இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேவா? இப்போ இன்டகிரேட் பண்ணுவோம். நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது இது என்னாகும், e பவர் மைனஸ் ஒய்யை வந்து நான் மேலே கொண்டு வந்துடலாம். e பவர் ஒய் தான் இல்லையா, மைனஸ் ஒய் இல்லையா, e பவர் y தான். e பவர் y மேலே கொண்டு வந்தேன்னா e பவர் மைனஸ் ஒய் இன்ட்டு டிஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ கான்ஸ்டன்ட்டு, அதை வெளியில் எடுத்துட்டோம்னா dx. ஸோ இப்போ இதை இன்டகிரேட் பண்ணோம்னா என்னாகும், மைனஸ் e பவர் மைனஸ் ஒய் இல்லையா இஸ் ஈக்குவல் டு ஏ கான்ஸ்டன்ட்டு, dx இன்டகிரேட் பண்ணோம்னா நமக்கு எக்ஸ்ன்னு கிடைக்கும் ப்ளஸ் சி. ஸோ இதுதான் ஆன்சர். இதை வந்து நம்ம கரெக்டாக இது பண்ணி கொண்டு வந்துட்டோம்னா இந்த e பவர் மைனஸ் ஒய் இந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம், ஏஎக்ஸ் ப்ளஸ் e பவர் மைனஸ் ஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் required solution. It's a general solution. அடுத்தது பார்ப்போம் சப்டிவிஷன் 1 plus x square by 1 plus y is equal to xy dy by dx. இந்த மாதிரி பார்த்தீங்கனாலே x dx தனியாக வச்சுக்கோங்க, y dyலாம் எந்த பக்கம் இருக்கோ அதை தனியாக செப்பரேட் பண்ணிடுவோம் நம்ம. இப்போது 1 plus x square இந்த எக்ஸை கீழே கொண்டு வந்துடுவோம், இந்த dx இங்கே கீழே இருக்கு இல்லையா, அப்போ இது இங்கே மேலே போயிடும், dx is equal to y into 1 plus y into dy. ஓகேவா? இப்போ இது அப்படியே நம்ம இன்டகிரேட் பண்ண முடியாது. இது என்ன பண்ணலாம், 1 by x plus x square by xன்னா xன்னு கிடச்சிடும், x square by x into dx is equal to y உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க, y plus y square into dy. ஸோ இங்கே என்னாகும், 1 by x plus x into dx is equal to y plus y square into dy. இப்போ இன்டகிரேட் பண்ணுவோம் நம்ம, இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ். 1 by x இன்டகிரேட் பண்ணும்போது என்ன வரும் நமக்கு, log x. 1 by x இன்டகிரேட் பண்ணோம்னா log x. x இன்டகிரேட் பண்ணும்போது x ஸ்கொயர் பை 2 is equal to y இன்டகிரேட் பண்ணும்போது y ஸ்கொயர் பை 2, இது y ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணோம்னா y கியூப் பை 3 ப்ளஸ் சி. இன்டகிரேஷன் பண்ணுறதால நம்ம சியும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது இப்படியே விட்டாலும் விட்டுலாம், இல்லை எல்லாமே ஒரு சைடு கொண்டு வந்து போட்டு ஆன்சர் எழுதினாலும் எழுதலாம். ஸோ இட்ஸ் அ ஜென்ரல் சொல்யூஷன். general solution. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.